ஆறாவது கால் பண்றது. ஹலோ ஹலோ சார், பர்வீன் பிரியாணில இருந்து பேசுறோம் சார். நேத்து நீங்க சாப்பிட்ட வேகன் ஃபுட்ஸ்லாம் எப்படி சார் இருந்துச்சு? நான் சிக்கன்லாம் சாப்பிட்டேன் சார் நேத்து நீங்க ஆர்டர் பண்ணது வெஜிடேரியன் தான் சார். யோ. நான் பியூர் நான்வெஜ். எனக்கு எப்படி நீ வெஜ் கொடுக்கலாம் சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டது நான்வெஜ். என்ன சும்மா வெஜ்ங்கிற நீ? சார் ஆல்ரெடி சாப்பிட்டீங்க சார், ரிவ்யூ மட்டும் சொல்லுங்க சார். நீ திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்க. நீ போன் மூலம் மேனேஜர்ட்ட கூட. ஹலோ சார், அதை சொல்லுங்க. என்ன சிக்கன் சாப்பிட்டா வெஜ்ங்கிறான்? நேத்து நீங்க வேகன் சிக்கன் தான் சார் ஆர்டர் பண்ணீங்க. வேகன்ங்கிறதும் வெஜிடேரியன் மாதிரி அது ஒரு டைப் சார். இது வேகனுங்கிற வெஜிடேரியனா? இது தெரியும் ஆர்டர் பண்ணிட்டேனா? ஆடி மாசத்தை முன்னிட்டு நம்ம ராமநாதபுரத்துல முதல் முறையா வேகன் சிக்கன் வேகன் பிரான் இப்படி வேகன் மெனுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ராமநாத நியூ பஸ் ஸ்டாண்ட் சிக்னல் கிட்ட இருக்கிற பர்வீன் பிரியாணி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வெஜிடேரியனா சாப்பிடாத நான் கூட இந்த வேகன் பிரானுக்கு அடிமையே ஆகிட்டேன்னு சொல்லலாம். பிரான் சிக்கன் மட்டும் இல்லாம மட்டன் பிரியாணியும் கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி சான்ஸே இல்ல. நார்மல் மட்டனுக்கும் வேகன் மட்டனுக்கும் டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு டேஸ்ட் ஒர்த்தாவே இருந்துச்சு. அப்புறம் என்ன, வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க இந்த வேகன் மீட் நம்ம ராமநாதபுரத்துல இன்ட்ரோடியூஸ் ஆயிருச்சு. இந்த அடிக்கு வேகன் மீட் சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க.